தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, தேசத்திலே இரக்கமும் இல்லை என்று. ஆம், இன்றைய நாட்களிலே இரக்கம் என்பது குறைந்து விட்டது. இரக்கம் என்பது சில இடங்களில் இல்லாமல் இருக்கிறது. பாமர மக்களை பார்க்கும் பொழுது இறங்குகிற அதிகாரிகள் இல்லை, இறங்கி உதவி செய்கிறவர்கள் இல்லை. அது மாத்திரமல்ல, திக்கற்றவர்கள், விதவைகள், அநாத பிள்ளைகளுக்கு மீது இரக்கம் காண்பிக்கிறவர்கள் குறைந்து கொண்டே போகிறார்கள். ஆளுகிறவர்கள் தேசத்தின் குடிகள் மீது இரக்கமற்ற சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள். அதனால் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, குடும்பத்துக்குள்ளேயும் இரக்கம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை மாறும்படியாய் திருச்சபைக்குள்ளேயும் இரக்கம் இல்லாமல் போகிறது. இன்றைக்கு தேவன் ஒவ்வொருவரையும் தேவன் தொடும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இரக்கம் குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்பாக இரக்கமானது மேன்மை பாராட்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இன்றைக்கு ஒவ்வொருவருக்குள்ளேயும் இரக்க குணம் காணப்படும்படியாய் கடுமையான குணங்கள் விலகி இன்றைக்கு இரக்க குணங்கள் நிறைந்தவர்களாய் காணப்படும்படியாய் நாம் வாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஜெபிக்கிற நாமும் இரக்க குணம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் நீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்க சொல்றீங்க, தேசத்துல இரக்கமும் இல்லை என்று. ஆமாண்டவரே, இந்த நாள்ல எங்களுடைய தேசத்திலும் இரக்கமற்ற சூழ்நிலைகள் நடக்கிறதப்பா. ஆளுகிறவர்கள் ஆண்டவரை எளியவர்களிடத்துல இரக்கம் காண்பிப்பது இல்லை ஆண்டவரே. அதிகாரிகள் இடத்துல இரக்கம் இல்லை சுவாமி. ஏழை எளிய ஜனங்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறதுக்கு மனிதர்கள் இல்லை ஆண்டவரே. குடும்பத்துக்குள்ள இரக்கம் இல்லை, திருச்சபைக்குள்ளே இரக்கம் இல்லை ஆண்டவரே. இந்த சூழ்நிலை மாறும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளையும் கர்த்தர் இரக்க குணத்தை தாங்க தேவரே. நீர் இரக்க குணம் உள்ளவராய் இருக்கிறீங்க. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே, எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் இரக்கம் நிறைந்தவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இரக்கமானது நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக அது மேன்மை பாராட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளே அந்த இரக்க சுபாவத்தை இன்றைக்கு நீங்க வைத்து ஆண்டவரே, இறங்கி மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற இருதயத்தை கர்த்தர் தந்தருளும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.